அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லை, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே என்ற பெரும் புலவன் பாரதியின் வரிகளுக்கேற்ப தங்களின் வாழ்வையை முழுமையாக அர்ப்பணித்த வீரர்களின் இரத்த நாளங்களை கயிறாக கொண்டு லட்சிய கம்பத்தில் ஏற்றப்பட்டதே நம் சுதந்திரக் கொடி. இன்று நாம் நமது இந்திய திருநாட்டின் 75வது ஆண்டு விடுதலை கொண்டாட்டங்களை பல்வேறு வழிகளில் சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். நாடு முழுவதும் வீடுகள் தோறும் தேசிய கொடியேற்றி கொண்டாடி வரும் நிகழ்வுகளுக்கு பின்னணியில் பல விலைமதிப்பற்ற தியாகங்களும் உயிரிழப்புகளும் மறைந்துள்ளன. இன்றைய இளம் தலைமுறையினரிடையே ஏறத்தாழ 200 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடைபெற்ற சுதந்திர போராட்டங்கள், ஆங்கிலேயரின் அடக்குமுறைகள், கொடுமைகளை கொண்டு சேர்ப்பது காலத்தின் தேவை. வியாபார நோக்கில் இந்தியா வந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி பிரித்தாளும் சூழ்ச்சி செய்து பின் மெல்ல மெல்ல நாட்டை ஆக்கிரமித்து நம்மை அடிமைகளாயாக்கி ஆட்சி நடத்தி நமது தேசத்தின் பொருளாதார வளங்களை கொள்ளையடித்து தங்கள் நாட்டின் நலனுக்காக பயன்படுத்திக் கொண்டனர். எதிர்த்து போராடியவர்களுக்கு சிறையும் தூக்கு தண்டனையும் விதித்து எதேச்சிகாரத்தின் உச்சத்தில் சொல்லாலான துயரங்களில் மக்களை ஆழ்த்தினர். அளவுக்கு மீறிய அடக்குமுறை மக்களை கொந்தளிக்கச் செய்தது. அதன் விளைவாக பல்லுயிர் வாடி இன்னுயிர் இழந்து பெற்றதே இன்று நாம் கொண்டாடும் சுதந்திரம். இந்த இந்திய விடுதலை போரில் காந்தி, நேரு, நேதாஜி, சர்தார் வல்லபாய் பட்டேல், திலகர் போன்ற தேசிய தலைவர்கள் மக்களை திரட்டி போராடினர். தென்னகத்தில், குறிப்பாக வீரம் விளைந்த நம் தமிழகத்தில்தான் சுதந்திரப் போரின் முதல் தீப்பொறி உருவானது. போராட்டத்தில் பூலித்தேவன், ஒண்டி வீரன், அழகு முத்துக்கோன், வீரபாண்டிய கட்டபொம்மன், சுந்தரலிங்கம், வேலுநாச்சியார், மருது பாண்டியர்கள், தீரன் சின்னமலை, வ.உ. சிதம்பரனார், பாரதியார், திருப்பூர் குமரன், பெரியார், காமராஜர், காயிதே மில்லத், ஜே.சி. குமரப்பா, பசும்பொன் முத்துராமலிங்கம், ராஜாஜி போன்ற எண்ணற்ற தமிழக தலைவர்களின் தியாகமும் உள்ளடங்கி இருக்கிறது. நாடு விடுதலை கிடைக்க போராடிய தலைவர்கள் மற்றும் வரலாற்று நிகழ்வுகளை உங்கள் முன் காட்சிப்படுத்துகிறோம். பூலித்தேவன் இதோ வருகிறார். விண்ணதிர பூமி தளதடக்க வீரத்தின் விளைநிலமாய் பூலித்தேவன். இந்திய விடுதலை போர் வரலாற்றில் வெள்ளையனே வெளியேறு என்று ஆங்கிலேயர்களை எதிர்த்து வீர முழக்கமிட்டு வெற்றி கண்ட முதல் புரட்சி வீரர். 1715ஆம் ஆண்டு பிறந்த பூலித்தேவன் நெற்காட்டன் செவ்வாலையை தலைமையிடமாக கொண்டு ஆண்டு வந்த பாளையக்காரன். 1755ஆம் ஆண்டு கர்னல் ஹெரான் பூலித்தேவன் கோட்டையை முற்றுகையிட்டு கப்பம் கட்டச் சொல்லி கட்டாயப்படுத்திய போது வரியாக சல்லி காசு அல்ல, ஒரு நெல்மணியை கூட தர முடியாது என்று பொங்கி எழுந்து வெள்ளையர்களோடு ஆக்ரோஷமாக போரிட்டு அவர்களை ஓட ஓட விரட்டி அடித்தவன். எதற்கும் அஞ்சாத பூலித்தேவனுக்கும் கான் சாகிப்பின் பெரும் படைக்கும் நடந்த போரில் பூலித்தேவனின் படை தாக்கு பிடிக்க முடியாமல் தோற்று போனது. தன் இறுதி மூச்சு வரை விடுதலை முழக்கமிட்டு போராடிய பூலித்தேவனை ஆங்கிலேய அரசு கைது செய்து ரகசியமாக தூக்கிலிட்டது. ஒண்டி வீரன் பூலித்தேவனின் போர்ப்படை தளபதி, நெற்கட்டு செவ்வலின் சிங்கம், பூலித்தேவனின் சொற்கட்டுக்கு மட்டும் கட்டுப்பட்டவன், கொரில்லா போரில் கைதேர்ந்த ஒற்றை வீரன் ஒண்டி வீரன். நான் ஒருவன் போதும் எதிரிகளின் படைகளை அழிக்க என்று வீர முழக்கமிட்டு எதிரியின் முகாமில் இருந்த பாதுகாவலர்களின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு உள்ளே நுழைந்த மாவீரன். தனி ஒருவனாய்
நெற்கட்டுச் செவ்வலை நோக்கி இருந்த வீரங்கிகளை எதிரிகள் முகாமை நோக்கி திருப்பிவிட்டு புறப்படும் போது துரத்திய எதிரிகள் கயிற்றின் சுருக்கில் சிக்கிய தன் ஒரு கையை வாளால் துண்டித்து விட்டு மின்னலென தப்பித்தார். எதிரிகள் வந்துவிட்டார்கள் என பீரங்கிகளை ஆங்கிலேய வீரர்கள் இயக்க அது அவர்களின் முகாமையே குண்டுமழை பொழிந்து அழித்தது. வீரன் அழகுமுத்துக்கோன். கட்டாலாங்குளம் பகுதியின் மன்னரான வீரன் அழகுமுத்துக்கோன் ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து கப்பம் கட்ட மறுத்து தீரமுடன் மற்ற பாளையக்காரர்களையும் கப்பம் கட்டுவதை தடுத்தார். பிரிட்டிஷ் படையுடன் பெத்தநாயக்கனூர் கோட்டையில் நடந்த போரில் காலில் குண்டடிபட்ட போதும் நிமிர்ந்து நின்று தீரத்துடன் போரிட்டார். வரி செலுத்த மறுத்து போராடிய அழகுமுத்துக்கோன் மற்றும் அவரது தளபதிகளை இரும்பு சங்கிலியால் பிணைத்து நடுக்காட்டூர் பகுதியில் பீரங்கி முன் நிறுத்தி சிதைத்தனர் ஆங்கிலேயர்கள். அடக்குமுறைக்கு அஞ்சி ஆங்கிலேயரை கெஞ்சி உயிர் வாழ்வதை விட தன்மானத்துடன் போரிட்டு சுதந்திரமாக உயிர் விடுவதே மேல் என கூறி வீரமரணம் அடைந்தான் அழகுமுத்துக்கோன். வீரமங்கை வேலுநாச்சியார். 1730 ஆண்டு பிறந்த வேலுநாச்சியார் சிறு வயதிலேயே ஆண் வாரிசு போல அனைத்து போர் பயிற்சிகளையும் கற்றுத் தேர்ந்தார். துணிவும் ஆற்றலும் மிக்க வேலுநாச்சியார் பல மொழிகளையும் கலைகளையும் கற்றறிந்தார். 1772 ஆங்கிலேய படையெடுப்பால் கணவரை இழந்த இவருக்கு நாட்டை மீட்டெடுக்க வேண்டிய பெரும் பொறுப்பு இருந்தது. காட்டில் மறைந்து வாழ்ந்து நாட்டை மீட்க காத்திருந்த நாச்சியார் அவர்கள் மருது சகோதரர்கள், கோபால் நாயக்கர் மற்றும் ஹைதர் அலி ஆகியோர் உதவியுடன் சிவகங்கை மக்களை ஒன்று திரட்டி வலுவான ஓர் எதிர்ப்பு படையினை உருவாக்கி 7 ஆண்டுகள் இடைவிடாமல் ஆங்கிலேயருடன் போர் நடத்தி 1780 ஆண்டு இழந்த சிவகங்கை சீமையை மீட்டெடுத்தார். மீண்டும் அரியணை ஏறிய வேலுநாச்சியார் சின்ன மருதுவை அமைச்சராகவும் பெரிய மருதுவை தலைமை தளபதியாகவும் பணியமர்த்தி ஆங்கிலேயர்களை எதிர்த்து தொடர்ந்து போராடினார். வட இந்திய ஜான்சி ராணிக்கு 75 ஆண்டுகளுக்கு முன்பே விடுதலை போராட்டத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய முதல் இந்திய வீர பெண்மணி ஆவார். மருது சகோதரர்கள் 1785 ஆண்டு முதல் 1801 ஆண்டு வரை தமிழ் மண்ணிலிருந்து ஆங்கிலேயரை விரட்ட இறுதி வரை ஆயுதம் ஏந்தி போராடி தங்கள் இன்னுயிரை இழந்தனர். ஆங்கிலேயரின் படைத்தளபதி கர்னல் ஆக்னியூ அவர்களின் அறிக்கைக்கு மறுப்பு தெரிவித்து 1801 ஆண்டு திருச்சியில் சின்ன மருது வெளியிட்ட மறுப்பு அறிவிப்புதான் ஜம்புத்தீவு பிரகடனம். இந்த அறிக்கையின் மூலம் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளையும் சேர்ந்த மக்கள் நாட்டுப்பற்று மிக்க பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஆங்கிலேயருக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டும் என்றும் அறைகூவல் விடுக்கப்பட்டது. தஞ்சாவூர் முதல் திருநெல்வேலி வரை மாபெரும் அரசியல் கூட்டணி அமைத்தனர் மருது சகோதரர்கள். காளையார் கோவிலில் நடந்த கொரில்லா போரில் ஆங்கிலேயரிடம் பிடிபட்டு திருப்பத்தூர் கோட்டையில் அக்டோபர் மாதம் 1801 ஆண்டில் தூக்கிலிடப்பட்ட அண்ணன் பெரிய மருதுவும் தம்பி சின்ன மருதுவும் நமது நெஞ்சில் நீங்கா இடம் பெற்று நிலைத்திருக்கின்றனர். குயிலி. ஆங்கிலேயர்களுக்கு உளவு பார்த்த வெற்றிவேல் என்பவரை குயிலி குத்திக் கொன்றதை அறிந்த வேலுநாச்சியார் தனது மெய்க்காப்பாளராகவும் பெண்கள் பிரிவு படை தளபதியாகவும் குயிலியை நியமித்தார். வெள்ளையரை எதிர்த்து போரிடும் போது தன் உடலில் எண்ணெயை பூசிக்கொண்டு ஆங்கிலேயர்களின் ஆயுதக் கிடங்கில் நுழைந்து தனக்குத்தானே தீ வைத்துக் கொண்டு ஆயுதக் கிடங்கை அழித்து நாட்டுக்காக தன்னையே தியாகம் செய்தாள் குயிலி. வீரபாண்டிய கட்டபொம்மன். கயத்தார் என்றாலே தூக்குக் கயிறு நினைவில் வரும். தூக்குக் கயிறுடன் கட்டபொம்மன் நினைவுகள் நிழலாடும்.
புன்னகை புரியும் தமிழ் மண்ணே, உன்னை விட்டு போதல் ஒன்றே எனக்கு வருத்தம். பாஞ்சால குறிச்சியின் பாளையக்காரர் இவர். நெல்லை பகுதியில் வரி வசூலிக்கும் பொறுப்பை ஏற்றிருந்த ஆங்கிலேய தளபதி மேக்ஸ்வெல் எவ்வளவோ முயன்றும் அவரால் கட்டபொம்மனிடம் கப்பம் பெற இயலவில்லை. 1797 ஆண்டு ஆங்கிலேய தளபதி ஆலன் துரை பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை நோக்கி பெரும் படையுடன் வந்து போரிட்ட போதும் அவரால் கோட்டையை நெருங்க முடியவில்லை. அதன் பின்னர் நெல்லை கலெக்டர் ஜாக்சன் துரை கட்டபொம்மனை அவமானப்படுத்தும் நோக்கில் அவரை சந்திக்க வருமாறு பல இடங்களுக்கு அலைக்கழித்து பின்பு 1798 ஒரு வழியாக ராமநாதபுரத்தில் சந்தித்த போது கட்டபொம்மன் வரிகட்ட திட்டவட்டமாக மறுத்தார். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏத்தம் அரைத்தாயா, நீர்பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, களனிவாழ் உழவருக்கு கஞ்சி கரையும் சுமந்தாயா, போரடித்து நெற்குவிக்கும் மேடி நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் விடலையும் போரடித்து தலைதனை நெற்கதிர்களாய் குவித்து விடும் ஜாக்கிரதை. அப்போது நடந்த பெரும் சண்டையில் வீரபாண்டிய கட்டபொம்மனுடன் இருந்த வீரன் சுந்தரலிங்கம் பல வெள்ளை சிப்பாய்களை தன் வாளால் வெட்டி வீழ்த்தினார். இதனால் கோபமடைந்த பிரிட்டிஷ் அரசு 1799 பேனர்மேன் என்ற ஆங்கிலேய தளபதி தலைமையில் ஒரு பெரும் படை பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகையிட கடும் போர் புரிந்த போதும் வெற்றி பெற இயலாத நிலையில் கட்டபொம்மன் தப்பிச் சென்ற போது ஆங்கிலேயர்கள் அவரை கைது செய்து அக்டோபர் 16, 1799 கயத்தாரில் தூக்கிலிட்டனர். 1974 ஆண்டு அன்றைய முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் பாஞ்சாலங்குறிச்சியில் இருந்த பழங்காலத்து கோட்டையின் வடிவிலேயே புதிய கோட்டை ஒன்றை வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவாக எழுப்புவித்தார். வீரபாண்டிய கட்டபொம்மனின் ஒற்றர் படைத்தலைவரான வீரர் சுந்தரலிங்கம் 1799 செப்டம்பரில் தனது முறைப்பெண்ணுடன் இணைந்து ஆடு மேய்ப்பவர்களைப் போல வேடமணிந்து தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தி வெள்ளைக்காரர்களின் ஆயுதக் கிடங்கை தகர்த்தெறிந்து இருவரும் தங்களின் இன்னுயிரை நாட்டுக்காக ஈத்தனர். தீரன் சின்னமலை தீர்த்தகிரி என்ற இயற்பெயரை கொண்ட தீரன் சின்னமலை கொங்கு நாட்டு வரிப்படம் சங்ககிரி வழியாக மைசூர் ஆட்சியாளர்களுக்கு சென்றபோது தண்டல்காரரிடமிருந்து அதை பறித்து ஏழைகளுக்கு விநியோகித்து அவரிடம் சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையில் ஒரு சின்னமலை பறித்ததாகச் சொல் என்று சொல்லி அனுப்பினார். 1800 பாளையக்காரர்களை ஒன்று திரட்டி தீரன் சின்னமலை கோவை கோட்டையை தகர்த்த திட்டமிட்ட போது முந்தைய நாளே அறிவிப்பின்றி சண்டை தொடங்கப்பட்டதால் கோவை புரட்சியில் தோல்வியை தழுவ நேரிட்டது. 1801 ஈரோடு, 1802 ஓடாரிலை, 1804 அரச்சலூர் ஆகிய இடங்களில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடைபெற்ற போரில் சின்னமலை பெரும் வெற்றி பெற்றார். சின்னமலையின் ஓடாரிலை கோட்டையை தகர்க்க கள்ளிக்கோட்டையிலிருந்து வந்த பீரங்கி படை சூழ்ச்சி மூலம் தீரன் சின்னமலையை கைது செய்து சங்ககிரி கோட்டையில் அவருடன் அவரது தம்பிகளையும் படை தளபதியையும் 1805 ஆண்டு தூக்கிலிட்டனர். வேலூர் புரட்சி. சுற்றிலும் அகழ், பாறை கற்களால் எழுந்த சுவர்கள், இணைப்பு பாலம் என இன்றளவும் கம்பீரமாக நிற்கும் இந்த வேலூர் கோட்டையில்தான் 1806 ஆண்டில் ஆங்கிலேயருக்கு எதிராக முதல் இந்திய சுதந்திர புரட்சி நடந்தது. வட இந்தியாவில் 1857 நடந்த சிப்பாய் கலகத்திற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பே நடைபெற்ற புரட்சி இதுவாகும். 1806 ஆண்டில் வேலூர் கோட்டையில் இருந்த மெட்ராஸ் ரெஜிமெண்ட் பிரிவைச் சேர்ந்த படை வீரர்கள் பிரிட்டிஷார் கொண்டு வந்த சமய நம்பிக்கைகளுக்கு எதிரான கட்டுப்பாடுகள் மற்றும் சில நிபந்தனைகளுக்கு எதிராக வெகுண்டெழுந்து ஆங்கிலேய அதிகாரிகளை கொன்றனர். இப்புரட்சியினை கேள்விப்பட்டு விரைந்து வந்த ஆற்காட்டு நவாபின் குதிரைப்படை வேலூர் கோட்டையை கைப்பற்றி
350க்கும் மேற்பட்ட இந்திய படை வீரர்களை கொன்று குவித்தது. கைது செய்யப்பட்ட எஞ்சிய படை வீரர்கள் பீரங்கி வாயில் கயிற்றால் கட்டப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த செய்தி நாடெங்கும் காட்டுத்தீ போல பரவி மக்களிடையே சுதந்திர வேள்வியை மூட்டியது. காந்தியடிகளுக்கு முன்பு 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்ட பிறகு இந்திய விடுதலையை நோக்கிய போராட்டங்களில் தமிழகம் தனது முழுமையான பங்களிப்பை அளித்தது. கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் பிறந்த வ.உ. சிதம்பரனார் பாலகங்காதர் திலகரின் கொள்கையின் மீது ஈர்ப்பு கொண்டு இறுதி வரை சுதந்திர போராட்டத்தில் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொண்டார். வழக்கறிஞரான வ.உ.சி. அவர்கள் ஏழை எளியவர்களுக்காக இலவசமாக வாதாடினார். உன்னுடைய 2 காணி நிலத்தை காப்பாற்றுறதுக்காக நீ பாடுபட்ட. 2000 மைல் அகல நீளமுள்ள நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்காக நான் பாடுபடுறேன். இதுதான் தேசம். மகாகவி பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்த வ.உ.சி. அவருடன் நாட்டு நடப்புகள் குறித்து கலந்தாலோசித்தார். பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனிக்கு எதிராக 1906ஆம் ஆண்டு சுதேசி நாவாய் சங்கம் என்ற நிறுவனத்தை ஆரம்பித்து கலிபா, லாவோ என்ற 2 கப்பல்களை இயக்கினார். வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். வ.உ.சி.யால் வெற்றிகரமாக நடத்தப்பட்ட தூத்துக்குடி நூற்பாலை போராட்டம் தொழிலாளர்கள், உழைப்பாளர்கள் என அடித்தட்டு மக்களையும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடச் செய்தது. பயப்படாதீர்கள், துணிந்திருங்கள். வாழ்க வ.உ.சி! வாழ்க வ.உ.சி! வங்கத்தின் தீவிரவாத தலைவர்களில் ஒருவரான பிபின் சந்திரபால் அலிப்பூர் வழக்கில் சிறை தண்டனை பெற்று விடுதலையான 1908ஆம் ஆண்டு மார்ச் 9ஆம் தேதியை விடுதலை நாளாக கொண்டாட வேண்டும் என்று தேசிய தலைவர்கள் திட்டமிட்டனர். இதற்கு ஆங்கிலேய அரசு விதித்த தடையை மீறி வ.உ.சி.யும் சுப்பிரமணிய சிவாவும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கு பெற்ற ஊர்வலம் ஒன்றை நடத்தினர். மக்கள் எழுச்சியை கண்டு அஞ்சிய ஆங்கிலேய அரசாங்கம் இருவரையும் தூத்துக்குடி சதி வழக்கில் கைது செய்த செய்தி காட்டுத்தீ போல மக்களிடையே பரவியது. மாணவர்கள் பள்ளி, கல்லூரிகளை புறக்கணித்து அவர்கள் இருவரையும் விடுதலை செய்ய கோரி ஊர்வலம் மேற்கொண்டனர். மக்களை போராட தூண்டியதாக கைது செய்யப்பட்ட வ.உ.சி.க்கு தீவாந்திர தண்டனை கொடுக்கப்பட்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் கல்லும் மண்ணும் கலந்த கூழை குடிக்க வேண்டியிருந்தது. கண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை, கண்ணீரால் காத்தோம் கருக திருளமோ, தண்ணீர் விட்டோம் வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை, கண்ணீரால் காத்தோம் கருக திருளமோ. அங்கு கடுமையான வேலைகளான கல் உடைத்தல், செக்கு இழுத்தல் போன்றவற்றை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டதால் வ.உ.சி.யின் உடல் பலவீனம் அடைந்தது. ஒரு காலத்தில் சுதேசி கப்பல் நிறுவனத்தின் பங்குதாரராக இருந்த வ.உ.சி. வாழ்வாதாரத்திற்காக சென்னையில் மளிகை கடை வைத்தும் மண்ணெண்ணெய் விற்றும் தன் வாழ்வின் இறுதி காலத்தில் வறுமையில் உழன்றார். சுதந்திரப் போரில் தன் வாழ்வையே தியாகம் செய்து இறுதியில் 1936ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் நாள் மறைந்தார். வ.உ.சி. அவர்களின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு கடந்த ஓராண்டாக பல்வேறு நிகழ்ச்சிகள் தமிழ்நாடு அரசின் சார்பில் நடத்தப்பட்டு வருகின்றன. சுப்பிரமணிய பாரதியார் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம்
என்று தணியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் 1882 ஆண்டு டிசம்பர் 11 நாள் பிறந்தார். 1904 ஆண்டு மதுரையில் தமிழ் ஆசிரியராக பணியை தொடங்கிய பாரதி சுதேசமித்திரன் பத்திரிகையின் உதவி ஆசிரியராக பணியாற்றினார். 1907 ஆண்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் சூரத் மாநாட்டில் பங்கேற்று திலகர் மற்றும் அரவிந்த் கோஷுடன் இணைந்து சுயராஜ்யத்திற்கு ஆதரவாக செயல்பட்டார். ஆயிரம் உண்டிங்கு ஜாதி, இதில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி என பாடிய பாரதி மக்களிடையே விடுதலை வேட்கையை விதைப்பதற்காக இந்தியா பாலபாரதம் போன்ற பத்திரிகைகளை நடத்தி கேலி சித்திரங்கள் மற்றும் கருத்து படங்களையும் வரைந்தார். சுதந்திர உணர்வை வெளிப்படுத்தும் படைப்புகளை தொடர்ந்து வெளியிட்டதால் ஆங்கிலேய அரசு 1909 ஆண்டு அவரது படைப்புகளுக்கு தடை விதித்தது. பள்ளி பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என சுதந்திரத்திற்கு முன்னரே கனவு கண்ட மகாகவி தன்னுடைய 39 வயதிலேயே சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு முன்பே இம்மண்ணுலகை விட்டு மறைந்தார். நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ. சொல்லடி சிவசக்தி ஏனை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். அண்ணல் காந்தியின் வருகை. அகிம்சை வழியில் வெள்ளையரை விரட்ட புதிய பாதையை காட்டிய அண்ணல் காந்தியடிகள் 1896 முதல் 1946 வரை தமிழ்நாட்டிற்கு 20 முறை வருகை புரிந்தார். I believe non-cooperation with evil is a duty and that British rule of India is evil. 1921 ஆண்டு செப்டம்பர் 22 தேதி மதுரைக்கு வருகை புரிந்தபோது ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை நிலையைக் கண்டு தன்னுடைய வழக்கமான உடையை துறந்து எளிமையான உடைக்கு மாறி மேலாடை அணிவதை தன் வாழ்நாள் முழுவதும் தவிர்த்தார். 1927 ஆண்டு திருப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காதி உடையினை மக்கள் பயன்படுத்த அறிவுறுத்தினார். 1928 ஆண்டு வேலூரில் நடந்த அந்நிய உடைகள் புறக்கணிப்பு போராட்டத்திற்கு காந்தியடிகள் தலைமை தாங்கினார். விடுதலை இந்தியாவில் 1959 ஆண்டில் மதுரையில் அமைக்கப்பட்ட காந்தி நினைவு மண்டபத்தில் அன்னாரது நினைவை போற்றும் வகையில் அவர் பயன்படுத்திய 14 பொருட்கள், அவர் கொல்லப்பட்ட போது உடுத்திய ஆடை உட்பட காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. வைக்கம் சத்தியாகிரகம். பெரியார். தீண்டாமைக்கு எதிராய் வெடித்த எரிமலை ஈவே ராமசாமி என்னும் பெரியார் தான் வகித்து வந்த ஈரோடு நகர் மன்ற தலைவர் பதவியை துறந்துவிட்டு 1919 காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். 1921 கள்ளுக்கடைகளை மூட வலியுறுத்தி மறியல் செய்தமைக்காக சிறை தண்டனை பெற்றார். கேரளாவில் உள்ள வைக்கம் நகரில் ஒடுக்கப்பட்ட மக்கள் கோவிலில் நுழையவும் கோவில் வீதிகளில் நடக்கவும் விதிக்கப்பட்ட தடையினை எதிர்த்து நடந்த போராட்டத்தில் பகுத்தறிவு பகலவன் பெரியார் தனது மனைவி நாகம்மாளுடன் கலந்து கொண்டு சிறை சென்றார். இந்த சத்தியாகிரகத்தில் பங்கேற்று சாதி ஆதிக்கத்திற்கு எதிராக போராடியதால் வைக்கம் வீரர் என அழைக்கப்படுகிறார். 1922 ஆண்டு சென்னை மாகாணத்தின் காங்கிரஸ் கட்சி தலைவராக பெரியார் தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
காங்கிரஸ் கட்சியில் உள்ள சில தலைவர்கள் வர்க்கபேதம் மற்றும் சாதி வேற்றுமைகளை கடைபிடிப்பதை எதிர்த்து 1925ஆம் ஆண்டு அக்கட்சியிலிருந்து விலகிய ஈரோட்டு பூகம்பம் பெரியார் சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை களையவும் பெண்கள் உரிமைக்காக போராடவும் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். 1944இல் வெண்தாடி வேந்தர் பெரியார் அவர்கள் திராவிடர் கழகத்தை உருவாக்கி தன்னுடைய கொள்கைகளை மக்களிடையே கொண்டு சேர்க்க தள்ளாடும் வயதிலும் தொடர்ந்து பாடுபட்டார். உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜி. ஆங்கிலேயர்கள் இந்தியர்கள் மீது விதித்த உப்பு வரியை எதிர்த்து குஜராத் மாநிலம் தண்டியில் 1930ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி உப்பு சத்தியாகிரகம் தொடங்கிய அதே ஆண்டில் ஏப்ரல் 13ஆம் தேதி தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையில் முக்கிய காங்கிரஸ் தலைவர்களான ருக்மிணி லட்சுமிபதி, கே காமராஜ், சி கிருஷ்ணசுவாமி, CR நரசிம்மன் ஆகியோர் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவே என்ற நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அவர்களின் பாடலை பாடிக்கொண்டே திருச்சியிலிருந்து வேதாரண்யம் நோக்கி புறப்பட்டு தஞ்சாவூர் கலெக்டர் உத்தரவையும் மீறி உப்பு எடுத்தனர். திருப்பூர் குமரன் 1932ஆம் ஆண்டு ஜனவரி 10 அன்று ஆங்கிலேய அரசுக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்ட போது ஆங்கிலேய காவல்துறையினரின் தடியடிக்கு உள்ளானார். கீழே விழுந்த நிலையிலும் போலீஸ்காரர் தொடர்ந்து தாக்கிய போதும் அவர் தன் கையில் சுதந்திரத்தின் அடையாளமாக பிடித்திருந்த கொடியை கீழே விடாமல் வைத்திருந்ததால் கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்படுகிறார். இந்த தாக்குதலில் சுதந்திரத்திற்காக தன் உயிரை தியாகம் செய்தார். இரட்டைமலை சீனிவாசன். சாதி எதிர்ப்பு போராளியான இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் சமூக சேவகரான அயோத்திதாச பண்டிதருடன் இணைந்து பஞ்சவர் மகாஜன சபையை தோற்றுவித்தார். 1930-32களில் லண்டனில் நடைபெற்ற 3 வட்டமேசை மாநாடுகளிலும் அம்பேத்கருடன் இணைந்து பங்கேற்றார். காமராஜர். நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல் இந்த நாடு முன்னேற நாடு உழைத்தவனை நாடு பார்த்ததுண்டா. காந்தியடிகளை சந்திக்க வார்தா நோக்கி பயணம் செல்லும் வழியில் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். 1942ஆம் ஆண்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் ஈடுபட்டு மீண்டும் கைது செய்யப்பட்டு 3 ஆண்டுகள் அமராவதி சிறையில் அடைக்கப்பட்டார். அஞ்சலை அம்மாள் தன் தாய் நாட்டின் விடுதலை போராட்டத்திற்காக தனது குடும்ப சொத்தாக இருந்த நிலங்கள் மற்றும் வீடுகளை விற்று செலவிட்டார். 1927ஆம் ஆண்டு நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் தனது 9 வயது குழந்தையுடன் போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்ற அஞ்சலை அம்மாள் அவர்களை காந்தியடிகள் சந்தித்தார். காயிதே மில்லத். கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் என்று போற்றப்படும் முகமது இஸ்மாயில் மகாத்மா காந்தி முன்னெடுத்த ஒத்துழையாமை போராட்டத்தில் பங்கேற்று இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார். ஜோசப் செல்லதுரை குமரப்பா. ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை சுரண்டுவதைக் கண்டு கொதித்தெழுந்த JC குமரப்பா பிரிட்டிஷ் வரி கொள்கையானது இந்திய பொருளாதாரத்தை எவ்வாறு சுரண்டுகிறது என்பதை தனது கட்டுரைகளில் எழுதி வந்தார். பசும்பொன் முத்துராமலிங்கம். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்ட முத்துராமலிங்கம் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய ராணுவத்தில் ஏராளமான தமிழர்கள் இணைவதற்கு காரணமாக இருந்தார். விடுதலைக்கு வித்திட்ட 3 முத்தாய்ப்பான போராட்டங்கள். ஒத்துழையாமை இயக்கம். 1920ஆம் ஆண்டு ஒத்துழையாமை இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட போது தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் வரி கொடுக்க மறுத்தனர். பள்ளிகள், நீதிமன்றங்கள் மற்றும் அந்நிய பொருட்கள் புறக்கணிக்கப்பட்டன. சட்ட மறுப்பு இயக்கம். காந்தியடிகள் முன்வைத்த கோரிக்கைகளை வைஸ்ராய் ஏற்றுக்கொள்ளாததை அடுத்து சட்ட மறுப்பு இயக்கம் தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் போராட்டம் மேற்கொள்ள முயன்ற தலைவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். வெள்ளையனே வெளியேறு இயக்கம்.
1942 ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு காந்தியடிகள் செய் அல்லது செத்து மடி என்னும் முழக்கத்தை எழுப்பினார். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இரக்கமற்ற முறையில் வன்முறை மூலம் ஒடுக்கப்பட்டது. வெள்ளையனே வெளியேறு போராட்டத்திற்கு பிறகு ஆங்கிலேயர்களை நம் மண்ணிலிருந்து விரட்ட வேண்டும் என்ற முனைப்புடன் இளைஞர்கள், பெண்கள் மற்றும் தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பினரும் தீவிரமாக போராட்டக் களத்தில் இறங்கினர். இந்திய தலைமை ஆளுநராக பொறுப்பேற்ற மவுண்ட் பேட்டன் 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியாவை விட்டு மொத்தமாக விலகுவதாக அறிவித்தார். இந்த இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் அறியப்படாத தமிழக தலைவர்கள் பலர் விடுபட்டு போயிருக்கலாம். அந்த கொண்டாடப்படாத தியாகிகளின் வீர தீர செயல்களை முழுமையாக சொல்ல முற்பட்டால் ஒரு நாள் போதாது, சொல்லாலே தீராது. 75வது சுதந்திர திருநாள் அமுதப் பெருவிழாவை ஆண்டு முழுவதும் கொண்டாடி வரும் இவ்வேளையில் ஒவ்வொரு இந்திய குடிமகனின் உணர்வோடு கலந்திட வேண்டும் அரும்பாடுபட்டு கிடைத்த சுதந்திரத்தின் அருமை. தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர். தேசிய கொடியை உள்ளத்தில் ஏற்றுவோம். இந்திய இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் உயிராக காத்திடுவோம். சாதிமத வேறுபாடின்றி ஒருவருக்கொருவர் நேசத்தோடு வாழ்வோம். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு